உங்க கையில் இருக்கும் ரேஷன் கார்டு அடுத்த மாதம் முதல் வெறும் பிளாஸ்டிக் அட்டையாக மாறப்போகிறதா? ஆம், மத்திய அரசு அதிரடியாக ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யவில்லை என்றால் உங்கள் ரேஷன் கார்டு நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். அது மட்டுமல்ல, இதுவரை நீங்கள் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அறிவிப்பும் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் NPHH, PHH அல்லது AAY போன்ற முன்னுரிமை கொண்ட ரேஷன் அட்டைதாரராக இருந்தால் இந்த வீடியோ உங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் மிக முக்கியமான வீடியோவாக இருக்கும். மார்ச் 31க்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த 3 ரகசிய அப்டேட்டுகள் என்ன? அந்த ஜாக்பாட் சலுகை உங்களை எப்படி சேரும்? அனைத்தையும் இந்த வீடியோவில் அக்குவேறு ஆணிவேராக பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாக் சார். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகும் தகவல்கள் சாதாரணமானவை அல்ல. உங்கள் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கு மற்றும் மாதம் வாங்கும் இலவச பொருட்களின் உரிமையை தீர்மானிக்க போகும் மாற்றங்கள் இவை. வீடியோவின் இவையில் மத்திய அரசு ஏன் 3 கோடி ரேஷன் கார்டுகளை ஒரே நாளில் நீக்க முடிவு செய்தது என்ற அதிர்ச்சிகரமான காரணத்தையும், ரேஷன் கடைகளில் இனிமேல் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாதபடி அரசு கொண்டு வந்துள்ள ஒரு டிஜிட்டல் செக்கை பற்றியும் சொல்லப்போகிறேன். இறுதி வரை இணைந்திருங்கள், ஏனென்றால் அந்த 3வது அப்டேட் உங்கள் பயணங்களையே மாற்றியமைக்கப் போகிறது. முதலில் ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை பார்ப்போம். இந்தியாவில் தற்போது சுமார் 3 கோடிக்கும் அதிகமான போலியான ரேஷன் அட்டைகள் புழக்கத்தில் இருப்பதாக அரசு கண்டறிந்துள்ளது. இது எப்படி சாத்தியமானது? ஒரே நபர் வெவ்வேறு முகவரிகளில் அல்லது போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பல கார்டுகளை பெற்றுள்ளார். இதனால் தகுதியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய அரிசி, கோதுமை, பருப்பு மற்றும் சர்க்கரை போன்றவை சரியான அளவில் போய் சேர்வதில்லை. இதன் விளைவாக மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது. இந்த 20,000 கோடி ரூபாய் என்பது மக்களின் வரி பணம். இந்த ஊழலை வேரோடு அறுக்கத்தான் இப்போது ஒரு புதிய டிஜிட்டல் போர் தொடங்கப்பட்டுள்ளது. இனிமேல் தகுதியற்றவர்கள் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாது. உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு கூடுதல் சலுகைகள் கிடைக்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த மாற்றங்களுக்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய ரகசியம். சரி, இப்போது அந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை விரிவாக பார்ப்போம். இனிமேல் ரேஷன் கார்டு என்பது வெறும் காகிதம் அல்ல, அது உங்கள் ஆதாரோடு முழுமையாக பிணைக்கப்பட வேண்டும். EKYC என்பது உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் உயிரோடு இருக்கிறார்களா மற்றும் அவர்கள் அதே குடும்பத்தில்தான் இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு முறை. இதற்காக நீங்கள் உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று உங்கள் கைரேகை, பயோமெட்ரிக் அல்லது கண் கருவிழி, ஐரிஸ் அல்லது முக அடையாளம், ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலம் அங்கீகரிக்க வேண்டும். இது எதற்காக தெரியுமா? உங்கள் பெயரில் யாராவது கள்ளச்சந்தையில் பொருட்களை விற்பதை தடுக்கத்தான் இந்த ஏற்பாடு. இந்த அப்டேட்டுகளை செய்ய உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கடைசி தேதி மார்ச் 31. இந்த தேதியை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் நினைக்கலாம் நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று. ஆனால் மார்ச் 31க்கு பிறகு EKYC செய்யப்படாத கார்டுகள் செயலிழந்தவை என வகைப்படுத்தப்படும். அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்கள் கடைக்கு சென்றால் உங்கள் கார்டில் பொருட்கள் வழங்கப்படாது. இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. அறிவிப்பு 3. ஜாக்பாட், ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு. இப்போது அந்த ஜாக்பாட் விஷயத்திற்கு வருவோம். இதுவரை நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்க உங்கள் சொந்த ஊருக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இனி அப்படி இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும், ஏன் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் வேலைக்காக சென்றிருந்தாலும் சரி, உங்கள் ரேஷன் கார்டை அங்குள்ள கடையில் காட்டி உங்களது மாத பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இது குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்ற குடும்பங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரேஷன் கடைகளில் பொருட்கள் எடை குறைவாக போடப்படுகிறது என்ற பல புகார்கள் வருகின்றன அல்லவா? இதை தடுக்க அரசு இப்போது அனைத்து ரேஷன் கடைகளிலும் CCTV கேமராக்களை பொருத்த உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அதிகாரிகள் சென்னையில் இருந்து கொண்டே கன்னியாகுமரியில் உள்ள ஒரு கடையில் நடக்கும் முறைகேடுகளை நேரடியாக பார்க்க முடியும். அதேபோல இனிமேல் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் பொருளும் டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படும். உங்கள் மொபைலுக்கு உடனடியாக குறுஞ்செய்தி வரும். இதன் மூலம் இடைத்தரகர்களின் வேலை இனிமேல் செல்லுபடியாகாது. அரசு வழங்கும் முழு சலுகையும் உங்கள் கைக்கு வந்து சேர்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த தகவலை உடனடியாக பகிருங்கள். ஏனென்றால் மார்ச் 31 மிக அருகில் உள்ளது. யாராவது ஒரு ஏழை தாய் இந்த தகவலை தெரியாமல் தன் ரேஷன் உரிமையை இழந்துவிடக்கூடாது. இது போன்ற முக்கியமான அரசு திட்டங்கள், வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் நுணுக்கங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சாக் சார் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் போடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்து விடாதீர்கள், உங்கள் விழிப்புணர்வு தான் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு. மார்ச் 31க்குள் EKYC முடித்துவிடுங்கள்.
மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.